பறவைகள் பீகாக் மயில் மாதிரி தேசிய பறவை அது மாதிரி பண்ணுறேன். மயில் மாதிரி இருந்ததுன்னா சொல்லுங்கள். மக்கள் ஜங்ஷன் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு 5000 இன்கிரிமெண்ட் என்னப்பா நான் சொல்றது. மக்கள் ஜங்ஷன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் கதிர்வேல். வணக்கம் மக்கள் ஜங்ஷன் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் கதிர்வேல். நாங்கள் ஈரோடு மாவட்டம் புஞ்சை காலமங்கம் கிராமத்தில் வசிக்கிறோங்க. இப்போ மன்னதாம்பாளையம் வந்திருக்கோம். காவேரி ஆற்று பக்கத்தில் இருக்கோம். லாக்டவுன் பீரியடில் ஒரு 3 months கேப் கிடச்சிது. இந்த டைமை நம்ம யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கணும்னு நினச்சேன். அப்போது எனக்கு சின்ன வயசுலேருந்தே ட்ராயிங் பண்ணுறேன்னு ரொம்ப ஆர்வம். அதனால் ட்ராயிங் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். சரி ட்ராயிங்கை பண்ணால் சரி இதே எடுத்து படிக்கலாமே, நம்மளுக்கு பிடிச்சதை எடுத்து படிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இதை பற்றி நிறைய யூடியூப்லாம் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அப்போது என்ட்ரன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னாங்க. அப்போ அதுக்கு லைவ் போர்ட்ரைட் தேவைப்படுது அப்படின்னாங்க. இப்போ லைவ் போர்ட்ரைட் பண்ண ஆரம்பித்தேன். வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ட்ராயிங் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் வாட்டர் கலர் ட்ராயிங்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ ஸ்கல்ப்சரும் பண்ணிகிட்ருக்கேன். ட்ராயிங் பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தது? சின்ன பையனாக ஸ்கூலில் படிக்கும்போது எல்லாம் விளையாண்டுருப்பாங்க. ஆனால் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு நாங்களாம் மட்டுமே ட்ராயிங் பண்ணுவோம். ஸ்டார்டிங்கில் ட்ராயிங் பண்ண ஒரு ஆர்வம் வந்தது எப்படின்னா, அந்த பீம் கார்ட்டூன்லாம் கொஞ்சம் அதிகமாக வரைஞ்சிட்ருப்போம். அப்படியே அதை ஆர்வம் வர வர அப்படியே கொஞ்சம் லைவ் போர்ட்ரைட் அந்த மாதிரி போயிட்டோம். ஆக்சுவலாக அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து முடித்தோடனே வேறு ஸ்கூல் நான் போயிட்டேன். அதனால் ட்ராயிங்லாம் அவ்வளோக்கு நான் கண்டுக்கல. அதுக்கப்புறம் கபடி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கபடி தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். அது ஒரு 10th வரைக்குமே கபடி ப்ராக்டிஸ் பண்ணேன். 6th 10th வரைக்குமே. அதுக்கப்புறம் 11th 12th சின்ன சின்ன ஸ்கூலில் போட்டிகள்லாம் வந்துச்சு, அதெல்லாம் கலந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பசங்களாம் சொன்னாங்க, டேய் நீ நல்லா ட்ராயிங் பண்ணுற அப்படின்னாங்க. சரி ஏன் நம்ம இதையே நம்ம லைஃபாக தேர்ந்தெடுக்கக்கூடாது, இதையே எடுத்து படிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன். நிறைய யூடியூப் சேனல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். அதுலேருந்து ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு. அப்புறம் ட்ராயிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லைவ் போர்ட்ரைட் அது பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இதையே நம்ம லைஃபாக சூஸ் பண்ணலாம், அப்போ எதிர்காலத்தில் நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஆகலாம் அப்படின்னு ஒரு எய்ம் என்னோடது. அதுக்கு தினமும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன். இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கலான் இருக்கேன். நீங்கள் வரைந்த முதல் ஓவியம் என்ன? நான் வரைஞ்சதுன்னா கார்ட்டூன் தான் சொல்லணும். முதல்ல சின்ன பையனாகும்போது கார்ட்டூன் தான் வரைய ஆரம்பித்தேன். இப்போது அந்த லைவ் போர்ட்ரைட் வரைஞ்சதுக்கப்புறம் முதல்ல எங்கள் அண்ணன் வீட்டில் இருந்தார். அவர் தான் முதல்ல உட்கார சொன்னேன், வரைஞ்சேன் லைவ் போர்ட்ரைட். ஃபஸ்ட்டு லைவ் போர்ட்ரைட்னா எங்கள் அண்ணன். அதுக்கப்புறம் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தங்களாம் கூப்பிட்டு வரைய ஆரம்பிச்சிட்டேன். இப்போது ஒரு 80 ட்ராயிங்ஸ் மேலே வரைஞ்சிருக்கேன். வாட்டர் கலர் ஒரு 40 ட்ராயிங்ஸ் வரைஞ்சிருக்கேன். ஸ்கல்ப்சர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்கல்ப்சர் ஒரு உருவாக்குறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு வச்சுங்களேன். ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணி இதை உருவாக்கணும் அப்படிங்கிறது. இப்போ நான் ஸ்கல்ப்சர் நிறையா பண்ணிகிட்ருக்கேன். யார் உங்கள் அண்ணன்? அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? இவர் தான் எங்கள் அண்ணன். இவர் பேர் வெற்றிவேல். பிஇ முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. உன்னாலே முடியும், ட்ராயிங் பண்ணுடா அப்படின்னு ஒரு மோட்டிவேட் பண்ணது எங்கள் அண்ணன் தான். இவர்கிட்ட நிறையா ஸ்பெஷல் திறமைகள்லாம் இருக்குது. நீங்கள் இதை பற்றி அவர்கிட்டே கேட்டுங்க. வணக்கம் மக்கள் ஜங்ஷன் நேயர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். என்னுடைய தம்பி தான் இவர் கதிர்வேல். சின்ன வயசுலேருந்தே ஒரு ட்ராயிங் இவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஒரு நாள் எதர்ச்சியாக பார்த்தேன், இவர் வரைஞ்ச ட்ராயிங் ஒன்று எதர்ச்சியாக பார்த்தேன். ரொம்ப ரியாலிட்டிக்காக இருந்தது. அப்போ நான் சொன்னேன், நல்லா இருக்குது, நல்லா ட்ரை பண்ணு அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவரும் நிறையா அது ஒரு இதாக எடுத்துக்கிட்டு நிறையா வரைஞ்சி காட்டினார். நிறைய நல்லா பண்ணுறாரு. இவர் இப்போ பண்ணிகிட்ருக்க ட்ராயிங்கெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக நல்லா சைன் ஆவார்னு எனக்கு ஒரு தோணுது, உள் மனசில் தோணுது. அதனால் நான் எக்கனாமிக்கல் ரிலேட்டடாக என்ன சப்போர்ட் வேணால் நான் பண்ணுறேன்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா நான் எனக்கு ஒரு சில கனவுகள் லட்சியங்கள்லாம் இருந்தது. அப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. ஏன்னா ஃபேமிலிக்கு நான் தான் மூத்த பையன் அப்படிங்கும்போது எல்லாமே நானே பார்க்க வேண்டிய சூழ்நிலை. இப்போ இவனோட ட்ரீம் எனக்கு புரியுது. கண்டிப்பாக இவனுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு எனக்கு தோணுது. நல்லா பண்ணுறான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவன் பண்ணுறதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. ஒவ்வொரு விஷயங்களும் நல்லா உன்னிப்பாக பண்ணுறான். உங்ககிட்ட ஏதோ ஸ்பெஷல் திறமை இருக்குதுன்னு தம்பி கதிர்வேல் சொல்கிறாரு. ஸ்பெஷல் திறமைன்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க. எனக்கு காலேஜ் டைமில் கல்ச்சரல் மீட்லையெல்லாம் மிமிக்ரி பண்ணியிருக்கேன். அது சின்ன வயசுலேருந்தே ஒரு ஈடுபாடாக கொஞ்சம் லைட்டாக பண்ணியிருக்கேங்க. அதனால் ஒரு சில வாய்ஸஸ்லாம் பண்ணுவேன்.
ஆனால் அந்தளவுக்கு ரியாலிட்டிக்காக இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏதோ எனக்கு தெரிஞ்ச வாய்ஸஸ் வந்து உங்களுக்காக வேணால் பேசி காட்டுறேன். நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், சரியாக வரலைன்னா மன்னிச்சிருங்க. மொட்டை ராஜேந்திரன் சார் வந்து அவர் மாதிரி லைட்டாக பேசி காட்டுறேன், நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். எப்போ தளபதி என்னப்போ எப்போ எப்படியோ பையனை பாஸ் பண்ண வச்சிருக்கப்போ, எப்படியோ பாஸ் பண்ண வச்சிட்டீங்க, 5000 இன்க்ரிமெண்ட்டுப்பா. என்னப்பா சொல்கிறீங்க? என்ன நல்ல தம்பி சரிதானப்பா? அடுத்து வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார், ஒரு நல்ல உள்ளம் படைத்த மனிதர் அவர். இப்பொழுது வந்து உடல்நலக்குறைவால் இருக்கார், அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவரோட வாய்ஸ் வந்து பண்ணுறேன். நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் கொரோனா டைமில் வந்து நீங்கள் வெளியே சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா மக்களெல்லாம் வந்து என்னுடைய மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கேப்டன் விஜயகாந்த் என்றும் விரும்புவான். அதை வந்து உங்களுக்கு நன்றாக தெரியும். மாஸ்க் இல்லாமல் அப்பா பசங்களா நீங்கள் வந்து வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க, வந்து சமூக பரவல் இது உங்களுக்கு தெரியாதா? என்ன படித்த பசங்க நீங்கள் சொல்லிக்கிட்டு சுற்றின தூக்கி அடிச்சிடும் போது அது இருக்கணும், பயம் இருக்கணும். அடுத்து வந்து சச்சின் டெண்டுல்கர், அவர் வாய்ஸ் பண்ண போகிறேங்க. Yeah, well, there were 7 guys are get us out, and actually the ball was coming out of the bat quite nicely. Actually Dhoni and their boys played very tough game. Yeah, we played better so in the first game. Yeah, thank you. நெக்ஸ்ட் வந்து நம்ம நவரச நாயகன் கார்த்திக் குமார், அவருடைய வாய்ஸ் கொஞ்சி பேசக்கூடிய அவருடைய வாய்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை பண்ணுறவங்களுக்காக. ஹேய் யூ என்ன வந்து ஏதோ சொன்னீங்க, நான் சொல்லுவேன். ஏய் எனக்கு எதுவும் தெரியாது, வேணால் ஒரு பாட்டு வேணால் பாடுறேன் கேட்டுக்குங்க. ஏய் ஜிங்கிலி ரவிக்க போட்டு எங்கே நிற்கும் போகிற சொல்லு வேகமா. ஓய் என்ன பேசிக்கிட்டே ரொம்ப நேரம் கொஞ்சம் போகலாமா? உங்களுக்கு டிராயிங்ஸில் யாராவது ரோல் மாடல் இருக்காங்களா? அண்ணா மோட்டிவேஷன் பண்ணார். அண்ணனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஆர்டிஸ்டாக இருக்கார், அவர் பேர் கலை. முதல்ல எனக்கு வந்து மோட்டிவேஷன் பண்ணால் அவரும் தான் சொல்லலாம். அவர் தான் முதல்ல என்னோட ட்ராயிங்ஸ்லாம் பார்த்து இது பண்ணு தம்பி, அவரும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணார் என்ன. அவர் தான் இது மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கொஞ்சம் வாங்கி தினமும் ட்ராயிங் பண்ண அனுப்பு தம்பி அப்படின்னு முதல்ல அவருக்கு எனக்கு கோச்சிங் கொடுக்க மாதிரி இது பண்ணார். அடுத்து இப்போ யூடியூப் சேனல்லாம் கொஞ்சம் அதிகமாக பார்க்க ஆரம்பித்தேன் ட்ராயிங் சம்மந்தமாக. அப்போ வந்து ஜோஸ்டாக்ஸ் தமிழ் அப்படிங்கிற ஒரு சேனலில் அண்ணன் கதிர் ஆறுமுகம் சேனல், இங்கே ஈரோடு மாவட்டம் அரச்சலூரை சேர்ந்தவர் தான். அவர் சின்ன ஏழ்மை குடும்பத்தில் தான் பிறந்திருக்காரு, ஆனால் இப்போ ஒரு ட்ராயிங்கில் இப்போ ஒரு நல்ல நிலைமையில் இருக்கார். இப்போ அவர் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு 11th 12th படிக்கலை, ஒரு டீ பாயாக ஜாயின் பண்ணி இப்போ ஒரு ட்ராயிங்கில் ஒரு பெரிய நிலைமை அடைஞ்சிருக்காரு. அவரும் என்னோடய ரோல் மாடல்னு சொல்லலாம். அவரோட ட்ராயிங்ஸ்லாம் பார்த்துருக்கேன், சூப்பராக பண்ணுறாரு. தமிழ்நாடு பாடநூல் கழகத்தில் LKG to 12th வரைக்கும் அவர் தான் கவர் பேஜ் டிசைன் பண்ணுறாரு. இப்போது ரீசெண்டாக கூட கீழடி அகழ்வாராய்ச்சி அறிக்கையில் 24 மொழியில் புக்கு அவர் தான் டிசைன் பண்ணியிருக்காரு. டிராயிங்ஸில் ஏதாவது ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்களா? அதிகமாக காம்படிஷனில் ஸ்கூலில் கலந்துக்க மாட்டேன், இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸு சொன்னதுனால ஒரு 2 காம்படிஷனில் கலந்துக்கிட்டேன். அது வந்து ஒரு தடவை ஈரோடு மாவட்டம் மதுவிலக்குத்துறை பிரிவிலேருந்து காவல்துறை நண்பர்கள்லாம் வந்து ஒரு போட்டி வச்சுருந்தாங்க, அதில் நான் சர்டிஃபிகேட் வாங்கினேன். பொதுவாக எனக்கு மேடையில் ஏறி பேசுனா ரொம்ப பயம், அதனாலவே போட்டியிலலாம் கலந்துக்க மாட்டேன். சரி ஃப்ரெண்ட்ஸு சொன்னதுனால அந்த போட்டியில் கலந்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு தடவை எங்கள் ட்ராயிங் சார் வந்து தம்பி இந்த ட்ராயிங் பண்ணு அப்படின்னு சொல்லி மழைநீர் சேகரிப்பு பற்றி ஒரு வரைய சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அது பண்ணேன். அந்த 2 காம்படிஷனில் அதிகமாக கலந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஸ்டேஜ் மேலே ஏறினாவே கொஞ்சம் பயம், அதனால் எந்த காம்படிஷனும் கலந்துக்கிறது இல்லை. உங்களுடைய டிராயிங்ஸை நாங்கள் பார்க்கலாம்? கண்டிப்பாக பார்க்கலாம். உங்களுக்காக இப்போ ஒரு லைவ் போர்ட்ரேட் கூட பண்ணி காமிக்கிறேன். இது வரைக்கும் நான் பண்ண டிராயிங்ஸும் காமிக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இல்லை, ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கேன். பாருங்கள், நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் என்னை மோட்டிவேட் பண்ணும். நான் இன்னும் அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிக்க தோணும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா.
மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல நல்ல தகவல்களுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. மக்கள் ஜங்ஷன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கப்பா, கமெண்ட் பண்ணுங்கப்பா, ஷேர் பண்ணுங்கப்பா. சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு 5000 இன்கிரிமெண்ட். என்னப்பா நான் சொல்றது?